மகாத்மா காந்தி படுகொலை. 1948 ஆண்டு ஜனவரி 30 அன்று இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தேசப்பிதா என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி நியூ டெல்லியில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இந்தியாவையும் உலகையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியது. மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியாகிரக கொள்கைகளின் மூலம் இந்தியாவை சுதந்திரத்திற்கு தள்ளிச் சென்ற தலைவராக விளங்கினார். அவரது வாழ்க்கை முழுவதும் உண்மை, அகிம்சை, சமத்துவம் ஆகியவற்றுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்ற பின்னரும் நாடு மத அடிப்படையிலான கலவரங்கள் மற்றும் பிரிவினை காரணமாக பெரும் பதற்றத்தில் இருந்தது. இந்த சூழலில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக காந்தி தொடர்ந்து உண்ணாவிரதங்களையும் சமாதான முயற்சிகளையும் மேற்கொண்டார். 1948 ஜனவரி 30 அன்று மாலை நியூ டெல்லியில் உள்ள பிர்லா ஹவுஸ் வளாகத்தில் வழக்கமான பிரார்த்தனை கூட்டத்திற்கு செல்லும் போது காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை சுட்டவர் நாதுராம் கோட்சே என்பவர். காந்தியின் சமாதான மற்றும் மத நல்லிணக்க கொள்கைகளுக்கு அவர் எதிரான தீவிரவாத எண்ணங்கள் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. காந்தியின் மரணம் இந்திய மக்களை மட்டுமல்லாது உலக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தலைவர்கள், பொதுமக்கள், வெளிநாடுகள் அனைத்திலும் இருந்து ஆழ்ந்த இரங்கல் செய்திகள் வெளிவந்தன. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தேசத்தின் ஒளி அணைந்துவிட்டது என்று நாடு முழுவதும் உரையாற்றி காந்தியின் மறைவை அறிவித்தார். இந்த உரை வரலாற்றில் மனதை உருக்கும் உரையாக பதிவானது. காந்தியின் இறுதிச் சடங்கு கோடிக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. மக்கள் அவரை கண்ணீருடன் நினைவு கூர்ந்து அவரது கொள்கைகளை வாழ்வில் பின்பற்ற உறுதியெடுத்தனர். காந்தியின் அகிம்சை கொள்கைகள் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா போன்ற உலகத் தலைவர்களை பெரிதும் பாதித்தன. அவரது சிந்தனைகள் இந்திய எல்லைகளை தாண்டி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தின. ஆகவே 1948 ஜனவரி 30 என்பது இந்திய வரலாற்றில் துயரமான நாளாகும். மகாத்மா காந்தியின் உடல் மறைந்தாலும் அவரது அகிம்சை, மனிதநேயம் மற்றும் உண்மை பற்றிய கருத்துகள் இன்றும் உலகை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன.